நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறை கூறுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி படிப்படியாக தேர்தல் களத்திலே சவால்களை சந்தித்து வளர்ந்து வந்த கட்சி, அதனுடைய தலைவர் அண்ணன் எழுச்சித் தலைவர் திருமாவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்திலே வெற்றியை நிரூபித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைமையால் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இவர் இந்த நல்லுறவோடு இருக்கின்ற இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்கிறார். அவருடைய கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட அதிக இடங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. பாஜகவுடைய 27 இடங்கள், தமாகவுடைய 5 இடங்கள் இல்லாமல் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே சிவசேனா சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் முதலில் அதிமுக தொண்டருடைய சுயமரியாதையை காக்கின்ற வகையில் அவருடைய நடத்தை இருப்பதுதான் திராவிட கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதிமுகவிற்கு ஒரு ஏற்படக்கூடிய களங்கத்தை துடைக்கின்ற செயலாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து அவர் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர் என்னதான் மேக்கப் போட்டுக் கொண்டு மறைக்க நினைத்தாலும் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதிமுக என்பதையே அடிமை திமுக என்கின்ற பெயர் மாற்றுகின்ற அளவிற்கு கொண்டு சென்று விட்டார் என்றுதான் அதிமுகவில் இருக்கின்றவர்களே குற்றம் சாட்டக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலை இன்றைக்கு இருக்கிறது. அமித்ஷா கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மாற்றி கூட படிக்காமல் அப்படியே படிக்கிறார். காரணம், ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கின்ற இடத்தை சொன்னாரே ஒழிய அதிமுகவுக்கு போட்டியிடுகின்ற இடத்தை கூட மற்றவர்கள் கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவருடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் இருக்கிறது. மோடியா லேடியா என்று கேட்டு தேசிய கட்சியான பாஜகவிற்கு சவால் விட்டவர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மோடிதான் எல்லாம் என்று சொல்லி மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவையே சாகடிக்கின்ற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே டெல்லி பாஜகவிற்கு ஒருபோதும் அடிபணி மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் மீண்டும் அவர் அடிபணிந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தமிழக மக்கள் டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று மிக உரக்க வலுத்த குரலில் சொல்லியிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஒன்று திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே திராவிடம் 2.0 மீண்டும் மலர இருக்கின்ற இந்த சூழலில் இந்த ஒரு மகத்தான வெற்றியை குவிக்கின்ற அந்த பணியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக திட்டமிட்டு துவங்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளோடு பேசப்பட்டு அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு 2 முறை அல்ல 3 முறை 4 முறை பேச வேண்டிய சூழல் வந்தாலும் அவருடைய மனம் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவர்களோடு பேசி கூட்டணி ஒப்பந்தங்கள் இடப்பட்டிருக்கிறது. அதேபோல எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அணியினரோடு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பேசி ஒருமனதான முடிவிற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியும் ஊடக பத்திரிகையை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இப்படி ஒரு மனமொத்த கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி என்பது டெல்லியில் அமித்ஷாவுடைய கட்டளைக்கு ஏற்ப அவருடைய வாய் அசைவுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது.
ஒரு சுயமரியாதையோட தன்மானத்தோடு இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அங்கீகரிக்கப்படாத தேமுதிகவிற்கு கூடுதல் இடங்கள் கொடுத்திருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைவான இடங்கள் கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இதற்கு மிக தெளிவாக எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்தாக நீங்கள் கூறினால் அது தவறு. அது ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி. அதனால் அதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலாக போட்டியிட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் கூடுதல் இடங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறதாக நாங்களே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்று மிக தெளிவாக ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி சுதந்திரமா இருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள், ஆனா திமுகவில் அடிமையா இருக்காங்க அப்படின்னு அடிமையா இருந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இத்தனை சுற்று போயிருக்காரு. மிக தெளிவாக சுதந்திரமாக அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய கட்சியில பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடை தெரிந்து கொண்டு அவர்கள் கட்சியுடைய பொலிட் பியூரோவை கூட்டி அங்கே பேசி ஒருமித்த முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. அதிமுகவை விழுங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல நல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முதலமைச்சர் உள்ளிட்ட அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்க நிலைமையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீட்டை கம்மி பண்ணி கொடுக்கறது கம்யூனிஸ்ட் அதெல்லாம் திமுக தான் அவர்களுடைய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை விலகி கொண்டு ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடந்த கால எண்ணிக்கையிலிருந்து குறைத்து தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. புதிய கட்சிகள் இங்கே இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் அவர்களுக்கும் இடமளிக்க வேண்டிய நிலையில் நாங்களும் குறைத்துக் கொள்கிறோம், கூட்டணி கட்சியிலையும் குறைத்துக் கொள்வதற்கு வேண்டியிருக்கிறோம். திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிகள்லாம் தங்களோட சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்றது நிர்பந்திக்கிறது நல்லது இல்ல, அது தவிர்க்கணும் அப்படிங்கிற இல்ல, அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இத்தனை இடங்களில் குறைந்தபட்சம் போட்டியிட வேண்டும், ஆட்சி அமைக்கின்ற போது எங்களுக்கான அதற்கான நிலை இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது கூட அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை சொல்லியிருக்கிறார்கள். விசிகாவை பொறுத்தவரை அவருடைய சின்னத்தில் போட்டியிருக்கிறார்கள். அதுபோன்று ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த கட்சிக்கு தேவையோ அவர்கள் சின்னத்தில் போட்டியிருக்கிறார்கள். சார், நம்ம கூட்டணியிலிருந்து விலகி போன தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேலுமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க முதல்வரை சந்திக்கிறது கூட ஒரு துறைமுருகன் அவங்களால கூட சந்திக்க முடியல, அதிகாரம் தான் மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்ற நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ஒரு மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக் கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. இது சிஎம் சாருக்கு அருகில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, அதிகாரமிக்கவர்களாக தான் ஆட்சி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா கிடையாது. நான்லாம் சிஎம் பக்கத்திலே இல்லை, தூரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். ஆனால் என்னிடத்திலே போக்குவரத்துறையை கொடுத்து நிர்வகிக்க சொன்னார். முதலமைச்சரை பொறுத்தவரை யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். மிக தெளிவாக எல்லா அமைச்சர்களும் ஒத்திசைந்து செயல்படுகின்ற ஒரு கூட்டு மந்திரி சபை என்கின்ற இடத்தில் இந்த மந்திரி சபை இருக்கிறது. அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாவட்ட செயலாளர்கள் வரை ஒவ்வொரு முறையும் அழைத்து பேசி கருத்து கேட்டு செயல்படுகின்ற ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிறது. அதிகார மையம் என்பதெல்லாம் கடந்த ஜெயலலிதா அவருடைய காலத்தில் இருந்ததுதான் அதிகார மையம். அவரை சந்திக்க முடியாமல் அவருடைய பதிலை கூட கேட்டு பெறுவதற்கு காத்திருந்து செம்பரமாக்கம் ஏரியை திறந்துவிட முடியாத நிலையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எளிய மக்களை கூட சென்று சந்திக்கிறார் என்பதை எல்லோரும் பார்த்து வருகிறோம். மிக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே சாலையில் இறங்கி அவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்கிறார். அதே போன்றுதான் நீங்கள் அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, சட்டமன்றம் நடந்தாலும் சரி, அங்கே ஒரு சாதாரண எம்எல்ஏ போய் கடிதம் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அதற்கான நடவடிக்கை இருக்கிறார். சாதாரண பொதுமக்கள் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். இங்கு அதிகார மையம் இல்லை. உங்களுக்கு எதிராக அதிமுக எப்படி பாக்குறீங்க? அவங்க கூட்டணியில் அவங்க போட்டிடுறாங்க. அந்த பகுதியில் அவர்கள் ஒரு கணிசமான செல்வாக்கு மிக்கவர்கள், யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. திமுக நிச்சயமா அவருடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு போட்டியாளர் தான் வருவாங்க.
சார் வழக்கமா திமுக தான் எல்லாத்துலயும் முன்னிலை தேர்தல் அறிக்கை வெளியிடு அப்படின்னு. இந்த முறை இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்லயே ஒரு தொய்வு இருக்கு. கூட்டணி கட்சிகள் ஒரு முறை இல்ல இது தொய்வே இல்லை. வழக்கமா இது வந்து நாங்க எப்பயுமே வந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு கூட்டணி கட்சி தோழரோடு பேசி முடிவு அறிவிப்பது என்பது காலகாலமாக இருந்து வருகின்ற மரபு. அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சியினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அதே போல தேர்தல் அறிக்கை என்பது நாங்க உட்கார்ந்த இடத்துல வெளியிடுற அறிக்கை கிடையாது. அதிமுக வந்து திமுக கூட்டணியை விமர்சித்திருந்த இபிஎஸ்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.